ஹாய், வெல்கம் டு த வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் மெட்டா ஏஐ பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மெட்டா ஏஐ வந்து நீங்கள் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஐகான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு ரவுண்ட் ஐகான் மாதிரி இப்போ வாட்ஸ்அப்பில் அது வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டா ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலேருந்து டெவலப் பண்ண ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏஐ நான் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ எப்படி நம்ம சாட் ஜிபிடி, கூகுளோட ஜெமினி, இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் இந்த மாதிரியான ஏஐ இருக்கோ அதே மாதிரி மெட்டா கிரியேட் பண்ண லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் வந்து இந்த மெட்டா ஏஐ. இந்த மெட்டா ஏஐயோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நீங்கள் என்னென்ன டாஸ்க்கு இந்த மெட்டா ஏஐ யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஏஐ வந்து எந்தெந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான டாஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட பேர் வந்து ஜீவராஜ். நான் வந்து ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜெனரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ், செமினார்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ஸுக்கு வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து எப்படி அவங்களோட ஒர்க் ஃப்ளோவில் எப்படி இன்டகிரேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸில் வந்து இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹவு தே கேன் யூஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் யூஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மெட்டா ஏஐ அப்படின்றது வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லா பீப்புளுக்குமே இது இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் என்னோட சேனலே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்னாலஜி ரிலேட்டடாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக, டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ப்ளஸ் பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து மெட்டா ஏஐயோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ என்னென்ன டாஸ்க்கு யூ கேன் யூஸ் மெட்டா ஏஐ அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த மெட்டா ஏஐ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற டாஸ்க்காக இருக்கட்டும், யூடியூப் வீடியோக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதக்கூடிய டாஸ்க்காக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராம் கேப்ஷன்ஸ் எழுதக்கூடிய டாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அசைன்மெண்ட் எழுதுறது, ஒரு ப்ராஜெக்ட் எழுதுறது, ஒரு இபுக் எழுதுறது, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஒரு ஹியூமன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டியான டெக்ஸ்ட்டில் வந்து அவங்க எழுதுவாங்களோ, ஸோ அந்த டொமைனில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டிவ் நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மெட்டா ஏஐல வந்து எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இதை வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னால பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தாலுமே இட் இஸ் பாசிபிள் வித் மெட்டா ஏஐ. ஈவன் வந்து நீங்கள் நீங்கள் லா ஃபார்ம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு லா ரிலேட்டடாக டெக்ஸ்ட் நிறைய ஜென்ரேட் பண்ணணும், புக்ஸ் எழுதணும், இல்லை வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா மெட்டா ஏஐ வில் பி யூஸ்ஃபுல். நீங்கள் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி மெட்டா ஏஐ வில் பி யூஸ்ஃபுல். ஸோ எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற டொமைனில் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் மெட்டா ஏஐ. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் மெட்டா ஏஐ. ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் போயிட்டு இமேஜின் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு போட்டுட்டு கிரியேட் ஏ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு இமேஜ் வேணுமோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை வந்து இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ லோகோ ஃபார் யுவர் கம்பெனி, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் மெட்டா ஏஐ. ப்ளஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ் யூ கேன் யூஸ் மெட்டா. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்என்டி பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் மெட்டா ஏஐ. ஒரு ரிலேட்டடாக ஒரு சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் வந்து ஆர்என்டி பண்ணுறீங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக வந்து நீங்கள் வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஒரு ஹியூமனோட எப்படி நீங்கள் சேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மெட்டா ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்என்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேட்பாட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மெட்டா ஏஐ, சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாடல். இந்த மிஷின் லேர்னிங் மாடலை வந்து ஃபவுண்டேஷனாக வச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு சேட்பாட் வந்து பில்ட் பண்ண முடியும்.
ஸோ கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சாட்பாட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து அந்த ஒரு ஆடியன்ஸ் வராங்க, ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அவங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடாக, அவங்க சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை பற்றி ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சேட்பாட் வந்து பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு இன்டராக்டிவ் சேட்பாட் சொல்கிறேன், ஏன்னா இது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டராக்டிவாக இருக்கிறதுனால தான் வந்து இது ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம், இன்டராக்டிவ் ஏஐ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டா ஏஐ வந்து ஃபவுண்டேஷனாக வச்சு அதுக்கு மேலே வந்து நம்மளால வந்து சேட்பாட் வந்து பில்ட் பண்ணுற பர்பஸ்க்கு நம்ம வந்து மெட்டா ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து யூஸ் கேசஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இதில் நிறையா வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ மெட்டா ஏஐ பொறுத்தளவுக்கு நம்ம எந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற கிளாரிட்டி வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் மெசேஜ் வந்து நீங்கள் அதில் வந்து கொடுக்குறது, இல்லை ஸ்பேம்காக வந்து அதில் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பொட்டன்ஷியலாக நம்ம வந்து ஹார்ம்ஃபுல்லான மெசேஜஸ் வந்து மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுலேயும் வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன், ஓடிபி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம அந்த மெட்டா ஏஐல வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. மெட்டா ஏஐல ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. அது ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஹியூமன் வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பயாசஸ் இருக்கலாம். இப்போ மெட்டா ஏஐல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதை வந்து ட்ரெயின் பண்ண ஒரு குறிப்பிட்ட டேட்டா செட்ஸை வச்சு தான் உங்களுக்கு டெக்ஸ்டாகவோ இல்லை இமேஜாகவோ இல்லை ஒரு ரிப்போர்ட்டோ வந்து ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளையாக வந்து கொடுக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டேட்டா வச்சு அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நமக்கு பயாசஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவசி கன்சர்ன்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பொட்டென்ஷியலாக நம்ம செக் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு ஒரு கான்டெக்ஸ்டுவலாக வந்து கரெக்டாக கொடுத்துருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து அதை நீங்கள் ரீரைட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஏஐ மேலே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்காம ஏஐ மூலியமா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்கோ ஒரு கம்பெனிக்கோ யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மெட்டா ஏஐயோட ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா உங்களோட டைமை வந்து எஃபெக்டிவாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு, உங்களோட டைமை சேவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு ப்ளஸ் வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா ஏஐ வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி மெட்டா ஏஐ, இப்போ வந்து மெட்டா ஏஐ மாதிரியே இருக்கக்கூடிய சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், கூகுள் ஜெமினியாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கக்கூடிய கோ பைலட்டாக இருக்கட்டும், கிளாட் ஏஐயா இருக்கட்டும், இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைமை வந்து எஃபெக்டிவாக சேவ் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நீங்கள் டேட்டா அனலிஸ்டாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு லாயராக இருக்கீங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்கீங்க, இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க, இல்லை காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இல்லை ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொட்டீனாக வந்து நீங்கள் வந்து ரெப்படேட்டிவாக பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்டா ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ, இல்லை இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ, ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ, சம்மரைஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து நீங்க அனலைஸ் பண்றதுக்கோ நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெப்படேட்டிவ் டாஸ்க்கை வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டைமை ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்மளோட முக்கியமான பிசினஸை டெவலப் பண்றதுக்கூடிய விஷயங்கள்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கக்கூடிய டாஸ்க்ல வந்து உங்களோட டைமை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈவன் வந்து உங்களோட டைமை வந்து உங்க ஃபேமிலியோட நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. என்னென்ன ரெப்படேட்டிவ் டாஸ்க்கை வந்து நம்ம ஏஐ மூலியமா வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். எந்த டாஸ்க்கை ஏஐ யூஸ் பண்ணணும், எந்த டாஸ்க்கை நீங்க பண்ணணும் அப்படின்றத நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஏஐ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டா வந்து ஏஐ மேல வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்மளும் வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். அதே நேரத்துல நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வந்து அடிஷ்னலா நம்ம வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குவிசஸ், நம்ம ஒரு கொஸ்டின் ரெடி பண்றதுக்கு,
இல்லை வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணுறதுக்கு நியூ ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி டாஸ்க்கு உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு பர்சனலைஸ்ட் அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் வந்து மெட்டா ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு 1000 வேர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ நீங்கள் ஒரு கிளியரான ப்ராம்ப்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா மெட்டா ஏஐல உங்களுக்கு அது வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன விஷயத்துக்கு நம்ம வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயத்த நம்ம வந்து நம்மளே வந்து பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கிளியரான கிளாரிட்டி வேணும். ப்ளஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ஸோட குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு குவாலிட்டியான ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியான அவுட்புட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ப்ராம்ப்ட் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட இப்போ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ நீங்கள் வந்து ஏஐயோட கம்யூனிகேட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து ஒரு கிளியரான ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ரோல் வந்து அசைன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து யூஆர் அன் எக்ஸ்போர்ட் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரோல் அசைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த டேட்டா நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, அந்த டேட்டால இருந்து உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இல்லை எக்ஸாம்பிளாக உங்களுக்கு என்னென்ன அவுட்புட்டாக என்னென்ன வரணும் அப்படின்றத ஒரு கிளியரான ப்ராம்ப்ட்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நீங்க வந்து என்னென்ன எந்த கான்டெக்ட்ல உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க கிளியரான கம்யூனிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு குவாலிட்டியா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கில்லை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லாங் ஹவர்ஸ் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ரெப்படிட்டிவ் டாஸ்க்கை வந்து ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்மளால பண்ண முடியும். நீங்க எந்த ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, மெட்டா ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து எந்த விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும், என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயத்த ஷேர் பண்ணணும், என்னென்ன விஷயத்த வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணக்கூடாது, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது, பிரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்பேம் கிரியேட் பண்ற மாதிரியான மெசேஜஸ் ஜென்ரேட் பண்றதுக்கோ, இல்லை ஃபிஷிங் மெசேஜஸ் ஜென்ரேட் பண்றதுக்கோ, ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு மெட்டா ஏஐ வந்து கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கிளாரிட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த மெட்டா ஏஐ டூல் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு பாசிட்டிவா நம்ம வந்து நம்மளோட கரியர் க்ரோத்தா இருக்கட்டும், இல்லை வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், கஸ்டமர் சர்வீஸா இருக்கட்டும், நம்ம வந்து அதை எஃபெக்டிவா நம்மளால யூஸ் பண்ண முடியும். மெட்டா ஏஐ ரிலேட்டடா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்றேன். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிலேயோ இல்லை நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு நீங்க வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான ட்ரைனிங் ஒன்று கொடுக்கணும், இல்லை வந்து ஏஐ ரிலேட்டடான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து உங்களோட பிசினஸ்ல பண்ணணும். ஸோ அதுக்கு சப்போர்ட் தேவைப்படுது, இல்லை ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா யூடியூப் சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போடக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுக்கும் தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்மளோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து அந்த பெல் ஐக்கானை வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.